கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலடா. அங்கதான் அங்கதான். டேய் திரும்பி பாடுறா, அங்க ஒரு குயில் வருது. அடாடா என்ன அழகுடா. கையில கவனிச்சியா? ஆமாண்டா, குயிலுடா, லொல்லக்கண்ணா, மயில்டா. வெளியூர் மயில் மாதிரி தெரியுதே. புடிச்சிடுறேன். எப்படி? Follow me. ஓகே. சும்மாரா, போலீஸ்காரன் பொண்ணா இருப்பாளோ? சும்மாரா. டைம் ப்ளீஸ். அவன் யாரும். Hey, stop please. சீக்கிரம் ஏறிடா, பஸ் கிளப்பிட போறோம். அம்மா டிக்கெட்டு? கன்னியாகுமரிக்கு 3 டிக்கெட் கொடுங்க. எங்களுக்கு 2, பாப்பாக்கு 1. நீங்க ஒண்ணு எனக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம். இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா இப்படி புருஷன் முண்டாட்டி ஆக போறவங்களுக்குள்ள 1000 இருக்கும். 1986 இருக்கும். இதுக்கோசமா ஊரை விட்டு வந்துருத. அதானே. Why the hell you're shouting at me? That is Alex. ஐயா இத பாருங்க, இந்த அநியாயத்தை கேளுங்க ஐயா. மச்சான் இருக்கானே, மொற பொண்ணு, டவுன்ல படிச்சவன், இவன் மேல உயிரே வச்சிருந்தான். இவனும் தான்யா என் தங்கச்சியா. நான் உனக்கு தங்கச்சியா? உனக்கு பொண்டாட்டியா? Stupids. ஏய், சின்ன பொண்ணு அடிக்கப்படாதுன்னு பார்த்தா என்ன ரொம்ப துள்ளுற? You? இங்க ஏமா, என்னதான் இருந்தாலும் அண்ணங்காரன் சொல்றத கேளுமா. No, என்னால முடியாது. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. Scoundrels, bastards. பாருமா, வர பஸ் ஸ்டாப்ல 3 பேர் இறங்கி உங்க பஞ்சாயத்தை வச்சுங்க. பாத்து இறங்கு. Follow me. பாக்கிறதுக்கு டீசென்ட்டா தான் இருக்கா. இந்த பரதேசி பசங்களை விட மோசமா இருக்க மாட்டா. இருந்தாலும் சமாளிச்சிடலாம். ஹலோ, எனக்காக தான் காத்துட்டு இருக்கீங்களா? உமாவா? எப்படி நான் தான் பாலுன்னு உனக்கு அடையாளம் தெரிஞ்சது? பேரு பாலுவா? என்ன யாரோ ஒரு உமான்னு நினைச்சிட்டு இருக்கா. சும்மா ஒரு கேஸ் தான். இந்த சூட்கேஸ் கொஞ்சம் பிடிங்க. பாலோட ஆளா இருப்பாளோ? வண்டியில நடந்தது இவங்கிட்ட சொல்லிட்டு போறடா. என்னடா பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. Follow back. பரவாயில்லையே, எதிர்பார்த்ததுக்கு மேல அழகா தான் இருக்க. இந்த பாப்பலாம். என்ன நாய்க்கிற, போலாமா? போலப்பா. ஏம்பால, யார் இந்த புள்ள? தூரத்து உறவு. அப்படியா? நம்ம மேட்டுக்குடி மீச மோலியாருக்கு என்ன வேணும்? தம்பி பொண்ணு. என்ன அது அநியாயமா இருக்கு? நம்ம கதிரேச மோலியார் பொண்ணா இது? உன் சின்ன மாமன் பொண்ணாச்சே, தூரத்து உறவுங்கிற? ஆமா, சின்ன மாமா இப்ப தூரத்துல டெல்லியில இருக்காரு. உறவு தூரம் தானே. சரி சரி, வண்டி எடு. சரி சரி. ஆமா, இப்ப இந்த புள்ள இங்க எதுக்கு வந்திருக்கு? ஓஹோ, அபிராமியத்தை பார்த்துட்டு போய் வந்திருக்கான். என்ன நாய்க்கிறே, கேள்வியை நீயே கேட்டு பதிலையும் சொல்லிக்கிறியே. இவங்க அப்பா டெல்லிக்கு மாத்தலாகி இருக்காராம். வீடெல்லாம் வசதியா படிக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கட்டோன்னு சின்ன மாமே லெட்டர் போட்டிருந்தாரு. இவங்க தாயி செருகம்பட்டி ஜமீன் பொண்ணு இல்ல, உன் மாமா நல்ல புளியங்கும்பா தான் பிடிச்சான். ஏமா, உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? ஏன் நாய்க்கிறே, மாமி செத்து போய் 3 வருஷம் ஆச்சு. இது கூட தெரியாதா? உங்க அப்பா இந்த ஊரையும் உறவையும் மறந்து உன் தாயே கதின்னு மாமியார் வீட்டுல இருந்துட்டாரு. உனக்காவது உங்க அத்தை நினைப்பு வந்திருக்க. சரி சரி, வீடு வந்துருச்சு, நிறுத்து. இறங்குமா. வாமா. டேய் பாத்துறா, எப்ப பாரு இதுக்கு விளையாட்டுதான். வா, என்ன பாக்குற? நம்ம வீடுதான். ஆமா, எங்களை எல்லாம் உனக்கு தெரியாது இல்ல? நான் தான் உங்க அப்பாவுடைய ஒரே தங்கச்சி அபிராமி அத்தை. இது என் ஒரே பிள்ளை பாலமுரளி, பாலுன்னு கூப்பிடுவான். இவ என் மூத்த பொண்ணு சுலோச்சனா, அவ பையன் ராமு. ஹலோ. என் கடைசி பொண்ணு காஞ்சனா.
கஞ்ச பிசாசு காஞ்சனா. ஏய் உனக்கும் பேர் வச்சிருவாங்க. இவள உள்ளூர்ல தான் கொடுத்திருக்கேன். புருஷன் வீடு பக்கம்தான், 3வது தெருவு. அதனால அவருக்கு 3 வேளையும் இங்க இருந்து தான் திண்டி. எங்க அப்பா பேர டைட்டிலோட சொல்லட்டுமா? பந்தா பரந்தாமன். உமா, எல்லாத்துக்கும் மேல இந்த குடும்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க அண்ணன். என்னையா மீச உன் ஸ்டாப்பிங் வந்துருச்சா? யோ மீச போனோம் வந்தோன்னு வா. லேட் ஆச்சுன்னா இங்க இருக்கிறவனுங்க என்ன கொத்துக்கறி போட்டுருவானுங்க. இது எந்த ஊரு? எல்லாம் இந்தியாவுக்குள்ளதான்யா. இந்தாயா முனிசிபாலிட்டி குப்பை வண்டி மாதிரி கண்ட கண்ட இடத்துல வண்டி நிப்பாட்டினா எப்பதாயா டவுன் போய் சேர்றது? நீ ஊருக்கு புதுசா? ஐயா ராமபிலாஸ் பஸ்ல ஏறினா அப்படித்தான். டிரைவர் மீச இருக்காரு, அவர் வீட்டாண்ட ஒவ்வொரு ட்ரிப்பு நிறுத்தி வீட்டுக்குள்ள போய் குசல விசாரிச்சுட்டு தான் கிளம்புவார். இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா பஸ் நின்னுதான் இருக்கு, இறங்கி போயிரு. அப்ப பணத்தை திருப்பி குடியா. பைக்குள்ள பணத்தை போட்டனா பரமசிவனே கேட்டாலும் திருப்பி தர மாட்டேன். அபிராமி, காப்பி வேண்டாமா? வாங்கண்ணா. காப்பி குடிக்காம பஸ்ஸே ஓட்ட முடியல. இவ யாருன்னு தெரியுதா? நம்ம உமா. தம்பி கதிரேசம் பண்ணா நீ எப்படி வளர்ந்துட்ட? 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒப்பனுக்கு இப்பதான் ஞாபகம் வந்தோன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கானோ. அவன் படிச்சு பெரிய ஆபீஸ் ஆயிட்டான்ல. அது இருக்கட்டும், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க பெரியப்பா? டிரைவர் வேலை பாக்குறமா? ஏன் மத்தவங்க வேலையெல்லாம் பாக்குறீங்க? உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? அவங்க அம்மா மாதிரி எப்போ சிரிச்ச முகம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? எனக்கும் உங்க மீச ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மீசி வச்சுதான் நான் வேலைக்கே சேர்ந்தேன். சே சே சே, அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுக்காம கண்டிப்பா வளர்த்தேன். இப்படி பண்ணிட்டாளே. போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டா அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. நோ, நிர்மலா காணா போன விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கணும். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம ராஜ பரம்பரைக்கு அவமானம். அது என் மான பிரச்சனை கூட. இந்த விஷயம் எந்த பத்திரிகையில வரக்கூடாது. என் பொண்ணு எந்த இடத்துல இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. புறப்படுங்க. இந்தப்பா இத தைக்கணும். என்ன கேக்குற? இது நடந்து தெரிஞ்ச செருப்பு மாதிரி இல்ல. 6 மாசமா கறி கிடைக்காம கட்டிச்சு தின்னது மாதிரி இருக்கு. இதுக்கு 1/4 மீட்டர் தோல் போட்டதான் செருப்பு உரிமை வரும். 4 ரூபா கொடுத்துரு. என்னது 4 ரூபாயா? இதுக்கு நான் புதுசே வாங்கிடுவேனே. அப்ப ஒண்ணு செய்யி, இதை தூக்கி கன்னியாகுமரி கடல்ல எரிஞ்சிட்டு நான் தைச்சு வச்சிருக்கேன், ஒரு வேலை போட்டு எடுத்துக்க. நான் பிளாட்பாரத்துல வாங்க மாட்டேன், ஷோரூம்ல தான் வாங்குவேன். அப்ப இது எங்க தச்சுக்க. சார் வாங்க போயா. செருப்பு கொண்டாந்துட்டாங்க. வாரம் இருந்து போச்சு, இதை தைச்சு கொடு. இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்தா பெங்களூர் சுந்தரமூர்த்தி கோயிலோட சேர்ந்து போய் கால் குதிரை ஆடலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? இல்ல. போயிட்டு வா, தச்சு வைக்கிறேன். ஆடி பஸ் மாதிரி ஒரு செருப்பு. ஏங்கா எங்களை எடுத்த போட்டோவை காட்டுங்கக்கா. அவசரப்படாத, நாளைக்கு கழுவி பிரிண்ட் போட்டு காட்டுறேன். பேனோ குரோமேட்டிக். ஏய், போனோ குரோமேட்டிக். சிச்சி, பேங்க்ரோமேட்டிக். கொஞ்சம் தானே வித்தியாசம். ஐயோ மாமா, தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறியே. உன்கிட்ட டியூஷன் படிச்சு நான் எப்படி பெரிய ஆளா போறேன்? ஆமா, நீ பெரிய ஆளானதுக்கு அப்புறம் எப்படி இருக்க விரும்புற? உயிரோட இருக்க விரும்புற? இப்படித்தான் ஏதாவது எடக்கு முடக்கா பேசுவான். எல்லாம் அவங்க அப்பா மாதிரி. அவரை ஏன வம்பு கிழக்குற? அவர் என்ன பேச்சுக்கு வராரா, இல்ல இந்த வீட்டு வாசப்படியே தான் மிதிக்கிறாரா? அதான் வேளை வேளைக்கு காஃபி, டிஃபன், சாப்பாடு, ராத்திரி பாலும் புள்ள ஒசரத்துக்கு டிஃபன் கேரியர்ல எடுத்துட்டு போறியே. ஒரே ஒரு வேளை கொண்டு போகாம இங்க வந்து கொட்டிக்கிறாரா இல்லையான்னு பாரு. உமா, இந்த பந்தா பரந்தாமன்னா யாருன்னு தெரியாதுல்ல? அவ புருஷன், இந்த புள்ளையோட அப்பா. ஆமா, மாப்பிள்ளைய லட்சணமா ஒதுங்கி இருக்காரு. அதுக்கு பேரு பந்தானா? அவர் பந்தா தான் காட்டுவாரு. நான் ஏதோ வீட்டு குறை தொட்ட குறைன்னு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு போனா வந்து போறியா? நீ வந்து இருக்கதெல்லாம் அள்ளிக்கிட்டுல போற. ஆமாண்டி கஞ்ச பிசாசு, உன்ன மாதிரி இந்த வயசுல 10 பைசா 15 பைசான்னு சேர்த்து வச்சா பரவாயில்ல. நாங்க என்னத்த சேர்த்து வச்சோம்? தோ எங்க பிறந்த காலம், இவன் வேற வந்து பிறந்துட்டான். அதுல உனக்கு என்ன கஷ்டம்? நான் பாட்டி வீட்டுல தானே இருக்கேன். சரி, நீ இருந்துக்கிற, திடுத்துப்புன்னு இன்னொன்னு வந்து பிறந்துட்டா. அது எப்படி உனக்கு தெரியாம? அதானே
முளைச்சு 3 இலை விடல. இருடி. அக்கா இப்ப 3 இலைக்கெல்லாம் மதிப்பு இல்ல, 2 இலைக்கு தான் மதிப்பு. இருடி வர பொண்ணு. இல்ல நீ எங்கடி வர? எப்படி எங்க குடும்பம்? குடும்பம்னா என்ன நீங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹோம் ஸ்வீட் ஹோம். ஓ, இன்று பௌர்ணமி. முழுக்க முழுக்க சைவ சாப்பாடே பரிமாறப்படும் என்பதை மட்டனற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உமா இந்தா முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுங்கத்த. பெரிய மனுஷி நீ, எனக்கு குழந்தை தானம்மா. கையை காட்டு. தேங்க்யூ. அம்மா எனக்கு இரு. இந்த அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ். என்ன கனவு காண்ற? தம்பி வீட்டுல தடபடலா டேபிள் சேரம் போட்டு சாப்பிட்டு இருப்பான். இங்க கையில வாங்கி சாப்பிடுறது கூச்சப்படா போல் இருக்கு. என்ன அதுக்குள்ள உங்க வீட்டு ஞாபகமா? எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருந்தேன். நான் இங்க வந்ததுக்கு, உங்க எல்லாரையும் சந்திச்சதுக்கு அவர் தானே காரணம். சரி, எங்க வீட்டுல உனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கா? அத்தை, பெரியப்பா, சுலோச்சனா, காஞ்சனா, ராமவிலாஸ். பாலு, BALU, அதாமா உன் அத்தா. ஏன் உனக்கு பிடிக்கலையா? சட்டப்படி சம்பிரதாயப்படி நான் உனக்கு அத்தான் தான். அதுக்காக அத்தான்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. பாலுன்னு கூப்பிட்டா போதும். பேர் பிடிக்கலன்னு டேன்னு மட்டும் கூப்பிடாத. நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன். வேணும்னா டேய் பாலுவத்தான்னு கூப்பிடுறேன். ஏன் இப்படி திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட? என்னாச்சு உனக்கு? இல்ல, என் சிரிப்பு நியாயமான தோணுச்சு. நிரந்தரமான நினைச்சு பார்த்தேன். ஏங்க நான் அதிகமா சிரிக்கிறேனா? இல்ல, அழகா சிரிக்கிறேன். டேய் அது ஏன் தலகணி குடுடா என்கிட்ட. இல்ல எந்த நேத்தி நானே வச்சு படுத்துறேன். இன்னைக்கு நான் தான் வச்சு படுத்துப்பேன். சொல்றது கேளு. குடு. முடியாது. கச்சா நீ வந்து விடு. எனக்கு புரியல. நான் குடுக்க மாட்டேன். குடு. குடு. முடியாது. குடுக்க மாட்டேன். குடு. இரு அம்மா வந்து. டேய் 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 என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இந்த கண்ணு பிசாரி என் தலகாணி எடுக்குது. சரி நீ அதை கொடுத்துரு, உனக்கு வேற தரேன். ராம்விலாஸ் பால் சாப்பிடுறியா? நான் அப்பா குடிச்சிட்டேன். குடு. இந்தடா. ஐயா இதான் நல்ல போர்வை. என்னடா என்ன சைக்கிள் வந்துட்டியா? அது இருக்கட்டும், நான் ஒன்னு கேட்பேன், அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? குடிக்க முடியாத பால் எது? சரியா சொன்னா நான் உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். சரியா சொல்லலன்னா நீ எனக்கு முத்தம் தரணும். எப்படி இருந்தாலும் சட்டையில எண்ணெய் அக்கா விட மாட்டேன். விடுறா டேய், வண்டிக்கு நேரம் ஆச்சுடா. சரி தாத்தா, நீ டிஃபனுக்கு வரும்போது 1 2 3 4 கமல் கட்ட வேணும். அவ்வளவுதானே, வாங்கிட்டு வர போ. டேய் என்னடா இது? தூங்குறவள போய் தொந்தரவு பண்றீங்க. காத்தால நாங்க தூங்குனா மட்டும் சத்தம் போடுறிய. சரி நீ போய் குளிப்போ. இப்போ ஒண்ணும் குறைஞ்சு போல, கவலைப்படாத. இன்னும் டிஃபனே ரெடி ஆகல. வயடி பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகல. போ பள்ளி விளக்கிட்டு வாமா, காஃபி சாப்பிடலாம்.
எல்லாரும் கொஞ்சம் விலகி நில்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம்னா என்ன கேளுங்க. அதோ தெரியுதே, அந்த பாறையை பத்தி சொல்ல முடியுமா சார்? அதுக்கு விவேகானந்தர் பாறைன்னு பேரு. நீங்க கண்ணால பாக்குறத விளக்குறனா உங்களுக்கு கைடு. அறிவால மட்டுமே பாக்குறத விளக்கக்கூடிய கைடு அந்த கடவுள். அந்த கடவுளை தியானம் பண்றதுக்காக விவேகானந்தர் அந்த பாறையை தேர்ந்தெடுத்தார். அதோ ஒரு மண்டபம் தெரியுதே, அது கூட அவர் நினைவா தான் கட்டினது. எனி மோர் क्वेश्चंस? ஏன் சார், இந்த கன்னியாகுமரி அம்மன் வரலாறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அம்மனை பத்தியா? சிவன் தன்னை கல்யாணம் பண்ணிக்குவார்னு நம்பிக்கிட்டு இருந்த பார்வதி கல்யாணத்துக்கே அவர் வராதனால வெக்ஸ் ஆயிட்டாங்களாம். கல்யாண விருந்தெல்லாம் மண்ணா போச்சான். அதான் இந்த ஊர்ல மண்ணெல்லாம் கலர் கலரா இருக்குதான். அந்த விருந்தெல்லாம் மண்ணாகாம இருந்திருந்தா நம்ம ஊர்ல சோத்து பஞ்சமே இருந்திருக்காது. வெரி குட், பிரமாதமா பேசுறீங்க. நீங்க இப்ப நான் காட்டினதெல்லாம் நல்லா சுத்தி பாத்துட்டு இருங்க. நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து மீதெல்லாம் விளக்கி சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஆமா, இந்த இடத்த பத்தி நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா இல்ல ரீலா? எது? என்ன பார்த்தா ரீல் விடுற மாதிரியா தெரியுது? அந்த காலத்துல பரமசிவனுக்காக பார்வதி வெயிட் பண்ணதுல இருந்து முந்தா நாள் கமலஹாசன் ஸ்ரீதேவி ஷூட்டிங் எடுத்த வரைக்கும் எல்லாமே டீடைலா தெரியும். ஷூட்டிங்கா? இங்க ஷூட்டிங் எடுப்பாங்களா? பின்ன என்ன, இந்த இடத்துலதான் ஸ்ரீதேவி நடந்து வரும்போது கால் தவறி கீழே விழுறாங்க. அவங்கள கைப்பிடிச்சு கமலஹாசன் மேல தூக்குறாரு. அவங்க 2 பேருக்குள்ள லவ் சீன் எடுத்தாங்கம்மா. ஸ்ரீதேவி தூள் டக்கர் Dress. ஆமா, இந்த சினிமாவில தான் ஹீரோயின் கீழே விழறப்போ ஹீரோ கைய பிடிச்சா உடனே காதல் வந்துரும். ஸ்டூபிட். கொஞ்சம் கூட யதார்த்தமே இல்லாம. Your Highness. என்ன இளவரசியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? நான் பார்த்த இங்கிலீஷ் படத்துல அப்படிதான் கூப்பிட்டாங்க. உன்னையும் கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். ஏன், உனக்கு பிடிக்கலையா? இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. என் வீட்டு இளவரசி, அழகான இளவரசி இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருந்தா மாத்திக்க துணி இல்லாம ஏன் பேண்ட் சட்டையை போட்டுக்கிறதா ஊர் ஜனங்க நினைப்பாங்க. அந்த ஊர் வாயை மூடணுங்கிறதுக்காக இந்த பாவாடை தாவணை வாங்கிட்டு வந்தனே தவிர ஏதோ மாமன் பொண்ணாச்சுன்னு மயக்கத்துல வாங்கிட்டு வரல. இந்தா, பிகு பண்ணாம சீக்கிரம் கட்டிட்டு வா, நான் பாக்கணும்ல. என்னடா அது? பேண்ட் ஷர்ட். ஒண்ணும் இல்ல, பாவாடை தாவணி. உமா லட்சுமி மாதிரி இருக்கா, பாவாடை தாவணி கட்டிக்கிட்டா மகாலட்சுமி மாதிரி இருப்பா. நீ தானே சொன்ன? அதான். நான் சொல்லலையே. சொல்லல? சொன்ன மாதிரி இருந்தது. அத்தை பொண்ணுல இருக்கும் இருக்கும். இன்னும் ஏன் நிக்கிற? இந்த பாவாடை தாவணியில நீ எப்படி இருப்பேன்னு பார்க்கணும் நம்ம ஆசைப்படுறாங்கல்ல. சீக்கிரம் போ, கட்டிட்டு வா. வேண்டாம் வேண்டாம், என் கால வேண்டாம். நல்லா இருப்பா. எங்கு விழுந்தாலும் வாழ்க. நீயே போ. பாவாடை தாவணி வாங்கி கொடுத்தது இந்த போஸ்ட்மேன் மூலமா ஊருக்கு தெரியட்டும். செலக்ஷன் எப்படிமா? எது? துணி 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 நல்லா இருக்கு. கதிரேசன், கனாட் பிளேஸ், நியூ டெல்லி. இது உண்மையான உமாவோட அப்பா அட்ரஸ் இல்ல? அன்புள்ள அண்ணாவுக்கு அநேக நமஸ்காரம். என் மகள் உமாவை உங்களுடன் தங்க அனுப்புவதாக எழுதியிருந்தேன் அல்லவா? அவளுக்கு அங்கு வந்து தங்க இஷ்டம் இல்லையாம். என்னுடனே டெல்லிக்கு வந்து விட்டாள். இங்கு தங்குவதற்கு வசதி கிடைக்கும் வரை ஹோட்டலில் தான் தங்கி இருக்கிறோம். சிரமத்திற்கு மன்னிக்கவும். அபிராமி, பாலு மற்றும் குழந்தைகளுக்கு என் அன்பை சொல்லவும். யாருக்கு மலட்ற? அத்தை, இது வேற முருகேசுக்கு, நமக்கு இல்ல. உங்கள் தம்பி கதிரேசன். அப்பா, நல்ல வேளை இந்த லெட்டர் என் கையில கிடைச்சது. இல்லன்னா கணத்துல விழுந்து செத்து போயிடுவேன். போட பெரிய மனுஷன். இப்போ உனக்கு பாட்டு வேணும், ஆனா தாத்தா பாடக்கூடாது, அவ்வளவுதானே? வா.
நல்ல வேளை அத்தை கொண்டு ஆகல. அவங்க இல்லாத உங்க வீட்டை நினைச்சு பார்த்தா விளையாட்டு கூட அப்படி நினைக்காத. எங்க வீடு தேன் கூடு மாதிரி. அம்மா இல்லைன்னா கூடு கலைஞ்சிடும். உங்களை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்? அத்தை மாதிரி எனக்கு ஒரு அம்மா இல்லையே. அதனால என்ன, நீயும் ஒரு மக தானே. ஐ மீன் மருமக. ஜஸ்ட் இருக்கிற உறவு முறை தான் சொன்னேன். காஞ்சனா, காலையில தலைவலிக்குதுன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப வயித்து வலிக்குது. பரவாயில்ல, வலி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு தான் இருக்கு. ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிடுறதானே? காஞ்சனாவா? காஞ்சனானே பேர் வச்சிருக்க கூடாது, கஞ்சனான்னு வச்சிருக்கணும். அவ்வளோ கஞ்சா. இவ்வளவு பெரிய குந்தலான்னு ஆச்சரியப்படுறீங்களா? சேச்சே, இவ்வளவு நீளமான சௌரிய நீ எங்க வாங்கியிருப்பேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னென்ன இன்னைக்கு நேரத்தோட வந்துட்டீங்க? இன்னைக்கு சம்பள நாள் இல்லையா? வீட்டுக்கு கோழி வாங்கிட்டு எனக்கு இருமல் மருந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். இருமல் மருந்தா? இதுவா? ஆமாக்கா, மாமா எப்ப பார்த்தாலும் இருமல் மருந்துன்னு இதத்தான் வாங்கிட்டு வருவாரு. ஆனா தாத்தா இருமி நான் பார்த்ததே இல்ல. நோட்டீஸ் ஒட்டி இருப்பதுக்கு அது டிராமாவா சினிமாவாடா? ஒரு நல்ல டாக்டரை பார்க்க கூடாதாண்ணா? மருந்தா இருந்தாலும் இப்படியா பாட்டிலா சாப்பிடுவாங்க? கொடுங்க. பாத்துமா பாத்து, பாட்டில சாப்பிடுதான். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சோடாவோ தண்ணியோ கலந்து சாப்பிடணும் இல்ல பெரியப்பா? ஏய் ராமவிலாஸ், கொஞ்சம் ஊறுகாய் ரெடி பண்றான். இன்னொரு தடவை என்ன ராமவிலாஸ்னு கூப்பிட்டா எல்லாம் போடா பெரிய மனுஷா. இவன் இருக்கானே, இவங்க அம்மாவுக்கு இடுப்பு வலி வந்தப்ப ராமவிலாஸ் பஸ்ல தான் கூட்டிட்டு போனேன். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ளே பிறந்துட்டான். அதனாலதான் அவனுக்கு ராமவிலாஸ்னு பேர் வச்சேன். படிச்ச பொண்ணு, டாக்டர் சீக்கிரமா மருந்து சாப்பிட சொல்லியிருக்காரு. வரட்டுமாமா? பெரியப்பா, ஏன் பெரியப்பா இருமல் மருந்த மறைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் இருமல் இல்ல. ஆமா, நீங்க ஏன் குடிக்கிறீங்க? கவலைப்படாத, வேணும்னா குடிக்காம இருக்கலாம். கவலைப்படுறவன் இந்த பாட்டில குடிக்காம இருக்க முடியாது. அதெல்லாம் சும்மா. நானும் இதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தவன் தான். உங்க ஒப்பனை வளர்த்தி ஆளாக்குனேன். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்தையே மறந்துட்டான். அபிராமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளும் சந்தோஷமா இருந்தா. மாப்பிள்ளை சோமு ரொம்ப நல்லவர். ஆண்டவன் ஆக்சிடென்ட் மூலமா அவரை தாங்கிட்டு அழைச்சிக்கிட்டார். என் தங்கச்சி குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பை நான் ஏத்துட்டதால எனக்குன்னு ஒரு குடும்பத்தை நான் ஏற்படுத்தல. என்னைக்கு அபிராமி அமங்கலியா பார்த்தனோ அன்னையிலிருந்து இந்த தண்ணி இல்லாம தூக்கமே வர்றதில்லை. பெரியப்பா, உங்க மனசுல இப்படி ஒரு கலக்கம் இருக்குன்னு இதுக்கே இப்படி கலங்கறியாமா? அபிராமிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து துடிப்பா. அந்த நேரத்துல நான் படுற அவஸ்தை ஆண்டவனுக்கு தான் தெரியும். நெஞ்சில கிடந்த தாலியை பறிச்சவன் நெஞ்சில் இருந்த வலியை பறிச்சிருக்க கூடாதா? இப்ப சொல்லுமா, நான் குடிக்கிறது தப்பா? மன்மதா, நீ அந்த ரவுடி பசங்களை விரட்டினிய, அதுக்கு நன்றியா கரும்பு சார ரதி உங்ககிட்ட கொடுக்க சொல்லிச்சு. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீ அவது குடி. இவ்வளவுமா? அவள அன்பு உன் மேல வச்சிருக்கு. சீக்கிரம் குடி. அவங்க அப்பா வர்ற காட்டி இந்த கோவலையை நான் வாங்கிட்டு போகணும். குடி. கரும்புச்சாறு கொடுத்து அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? சரி மன்மதா, இந்த செருப்பு காலை கடிக்குது, என்னன்னு பாரு. இது மாட்டை சரியா கொல்லாம தைச்சது. 2 குத்து குத்துனா செத்து போகும். அப்ப குத்து. ஆமா, இதவே தைச்சு போடுறீங்களே, ஒரு புது செருப்பு வாங்க கூடாது? நான் இருக்கிற நிலைமையில எப்படா புதுசு வாங்க முடியும்? ஏன் முடியாது? 2 வாரம் இருமல் மருந்தை குறைங்க, வாங்கிடலாம். 2 வாரம் இருமல் மருந்து குறைச்சிட்டா அப்புறம் 4 வாரம் வீட்டுல படுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவு கவலை எனக்கு. சீக்கிரம் தைச்சு விடுறா. கொஞ்சம் கடையில இருங்க, எனக்கு கரும்புச்சாறு குடிச்ச வகுத்த கிடக்குது. கொஞ்சம் சரி போயிட்டு வந்துடுறேன்.
நடக்கும்போது முன்வார அறுந்து போய் ரிவர்ஸ்ல இழுக்குது. கொஞ்சம் பார்த்து தச்சு கொடுப்பா. மீச நீங்களா? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. பஸ் டிரைவரா ஓடி சம்பாதிச்சது பத்தாதுன்னு இப்படி எல்லாம் ஒரு தொழிலா? குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் இறங்கிட்டீங்களே. டேய் நான் சொல்றது கேக்குறது நான் எதுக்கு வந்தேன்னா அதான் பார்த்தா தெரியுதே. போற போக்க பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தெரு தெருவா ஜோடி ரிப்பேர் அப்படின்னு இறங்கி கொஞ்சம் கேளுடா. என்னத்தையா கேக்குறது? அதான் கண்ணாலே பாக்குறேனே. ஒரு கையில ஊசி, இன்னொரு கையில வாரு. இதை விட என்ன அத்தாட்சி வேணும்? இத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். மீச, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்பாடா, இப்பதான் நிம்மதி. இத வந்துட்டான் பாரு, இவனையே கேளு. என் கடையில என்ன கலட்டா? ஓஹோ, நீதான் செருப்பு கடைக்காரனா? எங்க மீசையை இங்க பார்த்த உடனே கப்புன்னு எனக்கு வைத்த கலக்கிடுச்சு. அதுக்கு முன்னாலேயே எனக்கு கலக்கிடுச்சு. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நான் ஒரு வேண்டாம். ராமு, ஏன்டா சரித்திரத்துல இவ்வளவு குறைஞ்ச மார்க் வாங்கியிருக்க? சரித்திரத்துல இடம் பெறணும்னு தான். நல்லா பேசுற, இலக்கியத்திலயும் இடம் பெறுவ. அந்த காலத்துல நான் படிக்கும் போது சரித்திரத்துல 80-90 மார்க் எல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா? உங்க பழைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். சரி அண்ணே, நீ படிக்கும் போது இந்த நிலைமையே வேற. இப்ப 20 வருஷம் சரித்திரம் கூடி இருக்குல்ல, அதையும் சேர்த்து தானே படிக்கணும். தேங்க்ஸ் காஞ்சு. ராமு, ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். மானத்தை வாங்காத, இறங்கு. ஓ, நைஸ் பாய். நோ பிக்னிக் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். இது கூட புரியலையா மாமா? இதுல ஒரு சந்தேகம். இது ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் படிச்சு மேலே ஆக போறேன். எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை கட்டிட்டு அழறான். மாமா என்ன பிக்னிக் கூட்டிட்டு போ, அம்மா கிட்ட இருந்து 20 ரூபாய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா தானே அறிவு வளரும். இப்ப இந்த மாமா சொல்றேன், அம்மா கிட்ட போய் ஒரு 20 ரூபாய் வாங்கிட்டு வா. அண்ணா நானு? நீ இல்லாமல, நீ தானே பைனான்சியர். வேற யார் வரதுனாலும் வரலாம், நானே காசு போட்டுக்கிறேன். கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா? ஓ, குடிக்கலாமா? அது உமா, இங்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் நல்லா இருக்காது. சோடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதுவும் கோலி சோடா தான் பெஸ்ட். ஒரு கோலி சோடா கொடுங்க. கட்ட விரல் இருக்கும்போது கட்டை இருக்குங்க. எப்படி? ஐயோ, என்னென்ன உமா இருக்கேன்னு நீயும் ஹீரோ மாதிரி தான் நடிச்சு பாக்குற. முடியலையே. இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. அதானே, இந்த திங்கக்கிழமை வந்தாலே எனக்கு ப்ராப்ளம். மத்த நாள்னா குடும்பமா நான் உடைச்சு தரேன். அட, உடைச்சிட்டியே. உனக்குன்னா திங்கக்கிழமை ஓகேன்னு நினைக்கிறேன். ஐயா, அசடு வழியுது, தொடச்சுக்க. கரும்பு ஜூஸ் கொடுங்க சார். என்ன விலை? 1 ரூபா. ஐயோ, 1 ரூபாவா? அநியாயமா இருக்க. எனக்கு வேணாப்பா. கொஞ்சமாக சீமாட்டி, பணம் நான் தானே கொடுக்குறேன். நீங்க கொடுங்க சார் எல்லாருக்கும். ஆனா எனக்கு மட்டும் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தொண்டை வலி. சொந்த காசா இருந்தா தானே அருமை தெரியும். ராமக்கண்ணா, உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்கடா, வாங்கிக்கடா. எனக்கு 2 5 ஸ்டார் வேணும். டேய், அண்ணன் தான் கண்ணடிச்சு வாங்க வேணாம்னு சொல்றாருல, ஏன்டா வீணா செலவு வைக்கிற? நீ ஒண்ணு, அம்மாக்கா முன்னாடி நாம எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. என்ன நீ ஏதாவது கேளு. ராமக்கண்ணா, ஜெயண்ட் வீல் ஏறிக்கிறியா? சொல்லலாம் நினைச்சேன். உமாக்கா? உமாக்கு தலை சுத்துமா? எனக்கு ஒண்ணு சுத்தாது. எனக்கு சுத்தம். சும்மாரு. ஏன்பா, 1 ரூபாய்க்கு எத்தனை சுத்து? 10 சுத்து. அப்படியா? இந்த 2 பேரையும் உட்கார வச்சு ஒரு 100 சுத்து சுத்து. அதுக்கு முன்னாடி இறக்கி விட்டுறாத. சரி சார். வா, பார்த்தா அப்பா, ஒரு வழியா ஏத்தி விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பசங்க ராட்டணும் சுத்துறதுக்குள்ள நாம 2 பேரும் தனியா இந்த உலகத்தையே சுத்திட்டு வரலாம். என் கூட தனியா இருக்கிறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா? பின்ன, நீ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கேன்னு சொன்னா சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுங்க மாமான்னு சொல்லுவான். சிரிக்கிறது இருக்கட்டும். வீட்டுலதான் கேட்கறதுக்கும் முடியல, கொடுக்கறதுக்கும் இடம் இல்ல. இங்க நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துதான் ஆகணும். வசதி எப்படி?
சீ, மாட்டேன் மாட்டேன். 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 சரி, நான் இப்போ 3 எண்ண போறேன். அதுக்குள்ள நீ எனக்கு முத்தம் கொடுக்குற. கொடுக்கல, நான் அந்த பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டுடுவேன். வெட்டி வீரப்பு. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்படியா? இப்ப பார். இதுல எந்த புத்துல பாம்பு இல்லைன்னு தெரியலையே. 1 2 விட்டுருவேன். 1 2 2 3. பாலு, பாலு. 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 அம்மா, சாகரத்துக்குள்ளேயாவது ஒரே ஒரு முத்தம் கொடுத்துருவோமா? சீ. போங்க நீங்க. நான் உங்க கூட பேச மாட்டேன். போ. வெட்ட வெளியா இருக்கனால வெயில் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி ஓரமா நிழல்ல போய் பேசுவோமா? ஆமா ஆமா, வெயில் பட்டா நீங்க கருத்துடுவீங்க. ரதி, மன்மதா, நேத்து கொடுத்த கரும்பு சார்ல என்னத்த கலக்குன? நான் ஒண்ணும் கலக்கலையே. அப்ப ஏன் எனக்கு அந்த கலக்குச்சு? அதுதான் கரும்பு. நீங்க மன்மதன், நான் ரதி. மன்மதன் கையில கரும்பு இருந்தா காதல் வரும். முழு கரும்பை கையில கொடுத்தா தான் காதல் வரும். சாரா பிழிஞ்சு கொடுத்தா வர்றதே வேற. அன்பே, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். கஷ்டமா? நீங்க நானும் செருப்பு வாரும் போல. மன்மதா, நீங்களும் நானும் கரும்பு சாரும் போல. அது இருக்கட்டும், நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலன்னா ஓடி போயிருவோம். ஐயோ, எங்க அப்பா. உங்க அப்பனால ஓட முடியாது. ஓட முடியாதுடா, மீறிட முடியாது. ஏய், என் குலப்பெருமையை கெடுக்க வந்த கோடாரி விறகு. விறகுல மாமா, காம்பு. ஏய், நான் பாஞ்சா பாம்புடா. படுத்த பண்ணியா? ரதி, மன்மதா, ரதி, மன்மதா, ரதி, மன்மதா, ரதி, ரதி, மன்மதா, மன்மதா, ரதி, ரதி, மன்மதா, மன்மதா, ரதி, மன்மதா, ரதி, ரதி. லைட்ட போட்டு போட்டு கண்ணடிச்சுக்கிறீங்களா? அப்பா, இது லைட் இல்ல, காதல் ஜோதி. என்னைக்குமே அணையாது. மெயின் ஆஃப் பண்ணிட்டா எந்த ஜோதியுமே எரியாது. டேய், என்னடா விளக்க ஏத்தி ஏத்தி இறக்குற? ஃபாதர், இது சாதாரண விளக்கு இல்ல, ஒளி விளக்கு. ஒளி விளக்கா? இருக்கிறது ஒரு விளக்கு. எதையோ நினைச்சு இதை உடைச்சிடாத. இத குடு, போய் படு.
நீ துவைச்சு கிழிக்கிறதுக்கு ஏன் வேட்டி தான் கிடைச்சதா? நீ எதுக்காக வந்தேங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு மேல துவைச்ச உன்னை துவைச்சிருவேன். மரியாதையை வீட்டுக்கு வாடா. அங்க என்னடா பார்வை? வாடா. ரதி, குளிக்க வாரேன் துவைக்க வாரேங்கிறதுலாம் இதுக்குத்தானா? இனிமே நீ குளிக்கவே வேண்டாம். அப்படி குளிக்கிறதா இருந்தா கங்கையிலிருந்து தண்ணிய வீட்டுக்கு கொண்டு வரேன், அங்க வந்து குளி. வா. யூ இடியட்ஸ், தின்ன தூங்கி பசங்க, யூஸ்லெஸ் ராஸ்கல்ஸ். உங்களை நம்புறேன் பாரு. என்ன சொல்லணும்? யுவர் ஹைனஸ், நாங்க தேடாத இடமே. Shut up! இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? பிளாக்கார்ட்ஸ், எனக்கு தெரியும் என் மகளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு. கெட் லாஸ்ட். ஐ சே கெட் லாஸ்ட். அபி, ஐஜிக்கு ஃபோன் பண்ணு. இருமிட்டு இருக்கிற? ஐஸ் போட்டது எதுவுமே உனக்கு ஆகாதுன்னு தெரியும்ல. கண்டதையும் சாப்பிட்டு இருமிட்டு கிடக்குற. இருமிட்டுன்னு அண்ணன் ஏதோ மருந்து சாப்பிடுவாங்களே. இரு அண்ணன் சாப்பிடுற மருந்து எடுத்துட்டு வரேன். இந்தாமா காஞ்சனா, இந்த மருந்து சாப்பிடுமா. மூக்க பிடிச்சு சாப்பிட்டுறேன். ஒரே மூச்சில குடிச்சிருமா. குடிச்சா தானே சரியாகும். தாத்தா தண்ணி ஊத்திட்டான் குடிப்பாரு. நீ அப்படியே குடிமா, இருமல் சீக்கிரமா போயிடும். என்னத்த காஞ்சனாவுக்கு? இருமிட்டு இருந்தா அண்ணன் சாப்பிட மருந்து கொடுத்தேன். ஐயோ, அத கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேனே. என்னம்மா வீடு ஒரே அமைதியா இருக்கு, என்னாச்சு? பாருங்க பெரியப்பா, அத்தை உங்க மருந்த காஞ்சனாவுக்கு இருமலுக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஐயோ, அது பெரியவங்க பெரிய மீச உள்ளவங்க சாப்பிடுற மருந்தாச்சே. அவ்வைய பார்த்து இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கா, அது என்ன? ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சு? நாக்கு பரலுதே. அண்ணே, என்னாச்சுண்ணே? ஐயா பாலமுரளு, அன்னைக்கு எங்களை பிக்னிக் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் என்ன வீல் அது? ஜெயண்ட் வீல்ல ஏத்தி விட்டு நீயும் உமாவும் அத அம்மா கிட்ட சொல்லட்டுமா இல்ல மாமா கிட்ட சொல்லட்டுமா? என்னமா அது? இவ குடிச்ச மாதிரி உளறா? ஆமா, அண்ணனோட இருமல் மருந்து சாப்பிட்டு இருக்கா. எது? அம்மா, அது விஸ்கி. விஸ்கி? விஸ்கியா? ஆ. அப்படினா அது மருந்து பேரு. நீ போ அபிராமி, அவ கொஞ்ச நேரம் தூங்கினா சரியா போயிடும், இருமல் நல்லா ஆயிடும். டேய் பாலா, அந்த டூயட்ட அப்படியே பாடி காட்டணுமா? அஞ்சு நிறுத்துடா. அவ எப்பவும் போய் சொல்ல மாட்டா. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல, நாங்க ஒருத்தர் என்னம்மா? அது சரி. அண்ணே, சீக்கிரம் ஆக வேண்டியதை பாருங்க. வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வந்தாச்சு. சின்ன அண்ணனுக்கு லெட்டர் போட்டு கல்யாண தேதி நிச்சயம் பண்ணுங்க. அதோ சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்கானே கருவாப்பைய, அவன் என் பொண்ண கடத்தணும்னு திட்டம் போட்டிருக்கான். அவனை நீங்க இன்னைக்கு ராத்திரியே கடத்திடணும். கடத்துறதுதான் எங்க வேலை. சுமார் எத்தனை மைலுக்கு அந்தாண்ட கடத்தணும்? 200 மைலுக்கு அப்பால கொண்டு விட்டுடுங்க. அப்ப மைலுக்கு 2 ரூபா போட்டு 400 ரூபா கொடுங்க. சபாஷ், இந்தாங்க 100 ரூபா அட்வான்ஸ். காரியத்தை கச்சிதமா முடிங்க. நாளைக்கு காலையில் நான் உங்களை பாக்குறேன். எல்லாரும் போயிட்டாங்க, இவன் மட்டும் ஏன் இங்க நிக்கிறான்? நான் வேற ரதிய பார்க்க போகணும். என்னையா இங்க நிக்கிற? நான் ஓட்ட மாட்டேன்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் மைசூரு வேலை தேடி வந்த வேலை கிடைக்கல, திரும்பி போகலன்னா காசு இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்குனா போலீஸ் புடிச்சுக்குவாங்க, வெளிச்சமா இருக்குதே நீங்க வந்த, விடிகிற வரைக்கும் போக மாட்டேன். அப்படியா? நீ கொஞ்ச நேரம் சுத்து. அதெல்லாம் முடியாதுங்க. சும்மா சுத்த வேணாயா, 10 ரூபா தரேன் வச்சுக்க. அப்படியா? வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ரதி கவலைப்படாத, ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கேன், அது வரைக்கும் பொறுமையா இரு. இந்த மன்னவனுக்காக இந்த ரதி எத்தனை நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பா. எனக்காக எத்தனை சுத்து சுத்துறீங்க, இதையாவது சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டேன். ஏன்? ஊட்டி விடணும். ஐயே ஆசை. ஐயோ ஐயோ, என் பொண்ணை காணுமே, நான் என்ன செய்வேன்? சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்த என் பையனையும் காணுமே, எங்க போயிருப்பான்? எங்க போனாலும் விடக்கூடாது, வாங்கடா. எங்க போனாலும் விட மாட்டேன். இந்த மன்மதான் ரதியை தூக்கிட்டு போறேன். நீங்க பெரிய செயல் வீரர் தான், சீக்கிரம் போங்க. அந்த இலை உள்ளவங்களை பிரிச்சீங்க, இங்க நடக்கிறதே வேற. எவனாவது என்னை தாண்டி போனீங்க, அத்தனை தலை உருளும். படா படா படா. நீ கூட நோம்பு கயிறு கட்டிக்கிட்டியா? நீங்க தானே அத்தை சொன்னீங்க, வரலட்சுமி பூஜை பண்ணி நோம்பு கயிறு கட்டிக்கிட்டா புருஷனுக்கு நல்லதுன்னு. அத்தை, இன்னைக்கு நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். அம்மாடி, அதுக்குள்ள பாலுவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் என் பிள்ளை சோம்பேறி ஆக்கிடாதுமா. போங்க அத்தை. வரேன்.